ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். டோன் நல்லா இருக்குது, இதோட பெட்டர் அதான் சொல்ல வேணும். ஃபீல் பண்ண வச்சு ஆக்சுவலி நிறைய சீன்லாம் பீக் பார்த்துட்டே இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது, அதை வந்துட்டு அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்துட்டாங்க. அதை மட்டும் எப்படி புக்கில் இருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. பணமும் ரொம்ப முடியாது. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு மணிரத்னம் இந்த சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து see many people hard work அதுல ஜெயம் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நாவல்ஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. அதில் செகண்ட் பார்ட் முடிச்சாங்க, நல்லபடியாகவே சுபமாக முடிச்சது தான். சொல்ல பிறந்தவர் வந்து இந்த மூவி எடுத்து இவ்வளோ பெரிய ஹிட்டானது வந்து பெரிய விஷயம். ஹீரோயினிக்காண்டியா படத்துக்கு போகலாம். எல்லாமே வந்து படம் பக்காவாக இருந்துச்சு. படம் எங்கேயுமே லாகாகவே தெரில. சாங்ஸும் சரி, படமே சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஸ் தான். விக்ரம் ஆக்டிங் த்ரிஷா எல்லாம் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பர். ஐஸ்வர்யா ராய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அதான் நான் சொல்கிறேன், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரே இந்த சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தமிழ் கல்ச்சர் மூவி பார்க்குறச்ச ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐ கேன் see many people hard work அதில். ஜெயம் ரவியோட ஃபேன் நான், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்ட் 1ல அவர் மிஸ்ஸிங் மாதிரி இருந்துச்சு. டியூரேஷன்னால சொல்ல முடியாதுங்க. இப்போ ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா ரியலிஸ்டிக்காக அதாவது நாவல்ஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியாது, நான் ஒத்துக்கிறேன். சொல்ல பிறந்தவர் வந்து இந்த மூவி எடுத்து இவ்வளோ பெரிய ஹிட்டானது வந்து பெரிய விஷயம் தான். அதை பாராட்டணும். ஆக்சுவலாக வந்து பார்ட் 1 வந்து இந்த புக்கில் படித்தாலும் அப்படி கிடையாது. நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம், அதை வச்சு இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி சொல்கிறதுனா பார்ட் 1 வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இது பார்த்தோன்னே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியுது கதை. அதோட வந்துட்டு அந்த இந்த சாங் வந்துச்சுல அகநகர் சாங் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். அந்த பாட்டுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது. பட் அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் மற்றபடி மூவி எல்லாமே நல்லா தான் முடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லேக் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து நாங்கள் முன்னாடி படித்ததும் கிடையாது. அவங்க சொல்கிற வார்த்தைங்கன்னா புதுசாக இருக்குது, அதனால வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது எங்களுக்கு. இப்போ முன்னாடியே வந்து அந்த காலத்தில் அந்த புத்தகத்தை வந்து அவங்க படிச்சுட்டு வராங்களே, அவங்களுக்கு வந்து இந்த கதை தான் நம்மளுக்கு ஹெரிமேடா அப்படின்னு தோணும். எங்களுக்கு அப்படி கிடையாது, நாங்கள் புதுசாக பார்த்துட்டு வரதுனால ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.